வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜஹீட்டிற்கு எதிரான மேல்முறையீட்டை ஏன் மீட்டுக் கொண்டீர்கள்? SPRM முன்னாள் தலைமை ஆணையர் லத்திஃபா கோயா கேள்வி. வெளிநாட்டு விசா முறை ஒப்பந்தம் தொடர்பான 40 ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் சயீத் அமீடிக்கு எதிரான மேல்முறையீட்டை பிராசிகியூஷன் தரப்பு மீட்டுக் கொண்டிருப்பது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முன்னாள் தலைமை ஆணையர் லத்திஃபா கோயா கேள்வி எழுப்பியுள்ளார். SPRM தலைமை ஆணையராக தாம் பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் அஹ்மத் ஜஹீட்டிற்கு எதிராக 40 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளையும் தாம் அணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டின் தன்மையையும் மதிப்பீடு செய்ததாக லத்திஃபா கோயா விளக்கினார். இந்த 40 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளும் பரிசான் நேஷனல் அரசாங்கத்தில் அஹ்மத் ஜஹீட் உள்துறை அமைச்சராக இருந்தபோது தமது பதவியை பயன்படுத்தி இந்த லஞ்ச ஊழல் கைங்கரியத்தை அவர் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. SPRM தலைமை ஆணையராக இருந்தபோது தாம் நேரடியாக விசாரணை நடத்திய வழக்குகள் குறித்து கருத்துரைக்க விரும்பவில்லை. ஆனால் ஜஹீட் சம்பந்தப்பட்ட வழக்கு நாட்டின் நலனை உள்ளடக்கிய மிகுந்த கவன ஈர்ப்புக்குரிய வழக்காகும் என்று லத்திஃபா விவரித்தார். தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் விசாரணை அறிக்கைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இதர உயர் அதிகாரிகளுடன் கலந்து பேசிய பின்னர் ஜஹீட்டை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சட்டத்துறை தலைவருக்கு தாம் பரிந்துரை செய்ததாக லத்திஃபா கோயா விளக்கினார். ஜஹீட்டிற்கு எதிரான ஒவ்வொரு குற்றச்சாட்டும் கண்மூடித்தனமாக கொண்டு வரப்படவில்லை. என் தலைமையில் ஒரு குழுவினரே இந்த லஞ்ச ஊழல் வழக்கை மிக கவனமாக ஆராய்ந்ததுடன் ஜஹீட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதற்கு ஏதுவாக உரிய ஆலோசனைகளை வழங்குவதில் நான் தவறியது இல்லை. ஜஹீட்டிற்கு எதிராக அடிப்படை முகாந்திரங்கள் அனைத்தும் திரட்டப்பட்ட பின்னரே இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஜஹீட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். ஆனால் ஜஹீட்டை விடுவித்திருக்கும் உயர் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து பிராசிகியூஷன் தரப்பு அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. ஆனால் தற்போது சட்டத்துறை அலுவலகத்தின் வாதத்தின்படி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தாங்கள் மிக கவனமாக ஆராய்ந்ததில் ஜஹீட்டிற்கு எதிரான மேல்முறையீட்டை மீட்டுக் கொள்வதற்கு வலுவான சட்ட ஆதாரங்களும் அடிப்படை உண்மைகளும் உள்ளன என்று கூறி அந்த 40 குற்றச்சாட்டுகள் தொடர்பான மேல்முறையீட்டை மீட்டுக் கொண்டிருப்பதாக அது வாதிடுவது மிக ஆச்சரியமாக உள்ளது என்று லத்திஃபா கோயா விளக்கினார். இது எப்படி சாத்தியமானது என்பதே தமது கேள்வியாகும் என்று பக்கத்தன் ஹராப்பான் அரசாங்கத்தில் SPRM தலைமை ஆணையராக பொறுப்பேற்றிருந்த லத்திஃபா வினவினார். பினாங்கை சேர்ந்த வசதி குறைந்த 2 இந்திய மாணவிகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இலவசமாக பயில்வதற்கு தலா 98,000 ரிங்கிட் மற்றும் 21,000 ரிங்கிட் மதிப்புள்ள உபகார சம்பளத்தை மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் வழங்கியுள்ளதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர் இன்று அறிவித்தார். பினாங்கில் குமரன் கிருஷ்ணனை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டுள்ள பகாண்டலாம் தொகுதியை சேர்ந்த மாணவி ரோஷினி பிரபாகரன் 4 ஆண்டுகளுக்கு பயோமெடிக்கல் சயின்ஸ் துறையில் பயில்வதற்கு 98,100 ரிங்கிட்டும், மாணவி கஷிகா ராமன் வர்த்தக நிர்வாகத்தில் டிப்ளோமா பயில்வதற்கு 21,600 வெள்ளியையும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வழங்கியிருப்பதாக ராயர் குறிப்பிட்டார். இரு மாணவிகளும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வழங்கிய உபகார சம்பளத்திற்கான உறுதி கடிதத்தை ராயர் இன்று பினாங்கு இந்து அறப்பணி வாரிய அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்வில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் RA லிங்கேஸ்வரன், ஆணையர்களான குமரன் கிருஷ்ணன், டத்தோ ஜே தினகரன், பார்த்திபன் மற்றும் மாணவி ரோஷினியின் தாத்தா கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். சம்பந்தப்பட்ட மாணவிகளின் விவகாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் குமரன் இந்து அறப்பணி வாரியத்திற்கு கொண்டு வந்தது மூலம் அறப்பணி வாரியத்தின் ஆணையரும் பினாங்கு மாநில மாயிகா தொடர்பு குழு தலைவருமான டத்தோ தினகரன் மூலம் இவ்விவகாரம் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ராயர் குறிப்பிட்டார். இவ்விரு மாணவிகளும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இலவசமாக தங்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு உபகார சம்பளத்தை வழங்கிய மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ராயர் தமது நன்றி உரையில் குறிப்பிட்டார். இந்த மாணவி பாகாண்டாலாம் தொகுதியில் உள்ளவங்க YB குமரனை நாடி வந்த பிறகு அவர்கள் இந்த விஷயத்தை இந்து அறப்பணி வாரியத்தின் மூலியமாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நாடி போய்
இந்த உதவி மாய்கா அவர்களுக்கு செய்வதாக நாம் உறுதி செய்கின்றோம். குறிப்பாக இந்த படிப்பதற்கு மானியம் 98,000 ரிங்கெட் மலேசியா வழங்கி ஸ்காலர்ஷிப் நிதி உதவி செய்து சகோதரி ரோஷினி அவர்கள் இலவசமாக இந்த பல்கலைக்கழகத்தில் பயில்வதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த வேளையில் இந்து அறப்புணி வாரியத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் ரீதியாக இந்தியர்கள் ஒன்றுபட்டிருந்தாலும் மாறுபட்டிருந்தாலும், குறிப்பாக மாயிகாவாக இருந்தாலும் டிஏபியாக இருந்தாலும் அல்லது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், இந்திய சமுதாய மாணவர்களின் கல்வி என்று வரும்போது அவர்களுக்கு உதவுவதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோமானால் மாணவிகள் ரோஷினி, கெஷிகா போன்ற வசதி குறைந்த ஆற்றல் வாய்ந்த எண்ணற்ற இந்திய மாணவர்கள் உயர்கல்விக் கூடங்களின் வாசலை தொடுவதற்கு உறுதுணையாக இருக்க முடியும் என்று ராயர் தமது உரையில் தெரிவித்தார். சபாவை தளமாக கொண்ட யோங் தக்லி தலைமையிலான சபா முன்னேற்ற கட்சியான SAPP தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இருந்து விலகுவதாக இன்று அறிவித்தது. சபா முன்னாள் தலைவரும் முன்னாள் PPS உறுப்பினருமான யோங் தக்லி கூறுகையில், கடந்த நவம்பர் 23ஆம் தேதி நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டு பரிகாத்தா நேஷனல் தலைமையகத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டதாக குறிப்பிட்டார். நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் போட்டியிடுவதற்கு கொண்டுள்ள திட்டமானது SAPP-யின் நிலைப்பாட்டிற்கு முரணாக உள்ளது என்று யோங் தக்லி குறிப்பிட்டுள்ளார். காரணம், சபாவில் உள்ள 73 சட்டமன்ற தொகுதிகளிலும் சபாவை தளமாக கொண்ட உள்ளூர் கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்பது SAPP-யின் நிலைப்பாடாகும் என்று யோங் தக்லி விளக்கினார். ரிங்கிட்டின் மதிப்பின் மீட்சி, கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம் மற்றும் குறைந்த வேலையின்மை விகிதம் ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நம்பிக்கையை அதிகரிக்கும் நேர்மறையான அறிகுறிகளில் அடங்கும் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். மலேசியா தற்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியின் வலுவான பாதையில் உள்ளது என்றும் 2024ஆம் ஆண்டில் 5% தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமீர் ஹம்சா குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் வேலை செய்வதற்கு ஆர்வமாக உள்ள வங்காளதேச பிரஜைகளை இந்நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை சுரண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் வங்காளதேச பெண்மணி உட்பட 3 மலேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்தது. ஒவ்வொரு வங்காளதேசியிடமும் சுமார் 20,000 வெள்ளியை பெற்றுக்கொண்டு சுற்றுப்பயணிகள் போர்வையில் மலேசியாவிற்கு கொண்டு வந்த இந்த 3 கைது செய்யப்பட்டது மூலம் வங்காளதேசிகளை இலக்காக கொண்டு அவர்களை சுரண்டி வந்த கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை இரவு 11 மணியளவில் கோலாலம்பூர் செராஸ் பகுதியில் ஏக காலத்தில் குடிநுழைவுத்துறை நடத்திய திடீர் சோதனையில் பெண் உட்பட 3 நபர்கள் பிடிபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய வலைவாசியான பாப்பாகோமா என்ற வான் முகமது அஸ்ரி வான் டரீஸ் இன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நிறுவனம் ஒன்றின் பெயரை பயன்படுத்தி வசூல் வேட்டை மோசடியில் ஈடுபட்டது தொடர்பில் புகிட் அமான் போலீஸ் தலைமையகம் அவரை கைது செய்ததாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். எனினும் விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதாக IGP அறிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.